ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன்று சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பணப்பட்டி 2.0 வந்தாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சு அடுத்த நிமிஷமே அரோரா தம்மானு ஊந்தாங்க பாருங்கள், கொடுமையாக இருந்துச்சு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பணப்பட்டி 2.0 நேற்று வந்து 2.0க்கு முன்னாடி ஒரு டாஸ்க் நடந்துச்சு. இப்போது ரெண்டாவது டாஸ்க்கு. நேற்று வந்து கிட்டத்தட்ட 1,40,000க்கு மேலே சம்பாரிச்சாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக. ஸோ இன்றைக்கி டாஸ்க் நடக்க ஆரம்பிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். அதில் வந்துட்டு நிறைய எல்லோ பால்ஸ், நிறைய ரெட் பால்ஸ் இருக்கும். மூணு எல்லோ பால்ஸ் இருக்கும். அந்த 3 எல்லோ பால்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பால் இருந்துச்சு அப்படின்னா 10,000. இப்போ 3 எல்லோ பால்ஸ் அங்கே இருந்துச்சுன்னா 10,000. ஆனால் என்ன கண்டிஷன்னா அங்கே எந்த ரெட் பாலும் இருக்கக்கூடாது. ஒரு ரெட் பால் இருந்தாலும் எதுக்குமே வந்து காசு வராது. ஸோ எல்லாத்தையும் ஊதி வந்துட்டு அந்த ரெட் பாலை தள்ளியே ஆகணும். மீதி இருந்தது தான். அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து தனித்தனி எல்லாருமே விளையாட போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம அரோராவும் நம்மளோட கானா வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ அரோரா வந்து அவருக்கு ஏதோ ஒன்று சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த எல்லோ பால் ரெட் பால் எப்படி தரமா அதெல்லாம் சொல்லி இப்படின்னு பண்ணார். என்னென்னா முன்னாடி காலை வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தார். சும்மா அப்படி வருவாங்கன்னு நினச்சாரு. ஆனால் அவங்க வந்து காலை வந்துட்டு இந்த என்ன சொல்கிறாரு, ஒரு ஆசனம் பண்ணும்போது காலை பின்னாடி மடக்கி உட்காருவோம்ல, அந்த மாதிரி உட்காந்தாங்க. அப்படி தள்ளினவனு டம்முன்னு வந்தாங்க. மூஞ்சில் செம்மாட்டி. கொஞ்சம் நேரத்தில் பதறிட்டு எல்லாருமே பதறிட்டாங்க. வாட்டர்மெலன் சார்லாம் ஓடி வராரு. ஐயோ எங்களுக்கு தெரியும் வினாக் சார், நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, யதார்த்தமாக நடந்துச்சு இல்லைங்க அப்படின்ட்டு. அவர் அப்படியே ஐயோ ஆயா இதை மன்னிச்சிராயா அப்படின்னாரு. இந்த பக்கம் யாருமே பெருசாக வந்து ரியாக்டிவ் பண்ணல. யார் இந்த பக்கம் சாண்ட்ரா திவ்யாலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சு வராங்க. இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு. ஏமா அந்த பக்கம் ஊந்துருக்காங்கம்மா, யாரும் வரமாட்டிங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. செம்ம சிரிப்பு எனக்கு. பாவமாக இருந்து டப்புன்னு கீழே வந்துட்டாங்க. சரி, இந்த பணப்படி டாஸ்கில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து இப்போ வந்து அப்படியே காசு சேர்த்து வச்சுட்டே வராங்க. அதை யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விக்ரம் பயங்கரமாக இல்லைன்னா யாரோ எடுக்க போகிறாங்கன்னா விக்ரம் கண்டிப்பாக வந்து அவங்க கூட நல்லா ஃபைட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.